என்ன படிமா அப்படி உத்து பாக்குற? என் முகத்துல என்ன தெரியுது? என் செல்லக்குட்டி அருண் நாளுக்கு நாள் அழகாயிட்டு இருக்கானேன்னு பாக்குறேன். ஓ, அப்போ நான் அழகா இருக்கணும் படிமா. அப்போ எனக்கும் பொண்ணு பார்த்து கல்யாணம் கட்டி வச்சிருவியா? ஏலே, பள்ளிக்கூடம் கூட போகல, அதுக்குள்ளேயும் உனக்கு கல்யாணம் கேக்குதா? படிமா, பள்ளிக்கூடம் போறதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? எங்க சித்தி வீட்டிலே தானே இருக்கு, அதுக்கெல்லாம் கல்யாணம். எனக்கு மட்டும் கல்யாணம் கட்டக்கூடாதா? ஓ, கெட்டலாமே. உங்க சித்திக்கு படிப்பு முடிஞ்சிட்டு, அதனால கல்யாணம். உனக்கும் படிப்பெல்லாம் முடியட்டும், அப்புறம் கல்யாணம் கட்டுவோம், சரியா? போ படிமா, உனக்கு ஒண்ணுமே தெரியல. எங்க சித்தி பள்ளிக்கூடமே போல தெரியுமா? அடப்பாவி, அப்படி யாருடா சொன்னா? சித்தி தான் அன்னைக்கு சொன்னா. நான் பள்ளிக்கூடமே போல தெரியுமா அப்படி சொன்னா. இது எல்லாத்துக்கும் காரணம் அவதானா? ஆமா படிமா, இது எல்லாத்துக்கும் காரணம் அவளே தான். சரி படிமா, அம்மா எப்போ வரும்? அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அம்மா துணி எடுக்க போயிருக்காங்களா, அதான் லேட் ஆகுது. அப்படி சொல்லாத பிரியமா, எங்களுக்கு சொட்ட சீக்கிரமே அம்மா எடுத்துரும். அம்மாவுக்கு சோறு எடுக்கதான் ரொம்ப நேரம் ஆகும் தெரியுமா? அது சரி. அம்மாக்கு சேலை எடுக்க தான் நேரம் ஆகும். படிமா, நான் அழகா இருக்கணும், தம்பி அழகா இருக்கணும், சொல்லு. என் செல்லம் அருண்குட்டி தான் அழகா இருக்கீங்க. போ படிமா, தம்பியும் அழகா தான் இருக்கான் தெரியுமா? ஓ, அப்படியா? நானும் அழகா இருக்கு. ஓ, நீங்களும் அழகா இருக்கீங்களா? அழகா இருக்கீங்க அப்படி சொல்லணும். அழகா இருக்கீங்களா? ஏன் பெரியம்மா, தம்பிக்கு இன்னும் சரியாவே பேச வரல? தம்பி சின்ன பையன்ல, அதனால தான் சரியா பேச வரல. உன்ன மாதிரி வளர்ந்த பிறகு நல்லா பேசுவான், சரியா? சரி பெரியம்மா. வீட்டுல யாரும் இல்ல, அக்கா இல்ல? யோசிச்சுட்டு இவங்க பெரியம்மா இருக்குல்ல, பெரியம்மாவை பார்த்தா உனக்கு ஆள் இருக்க மாதிரியே தெரியலையா? இல்லடா அருணே, அம்மா எங்க போயிருக்கா? எங்க அம்மா கடைக்கு போயிருக்கு. எங்க அம்மா சோறு எடுக்க போயிருக்கு. நீ என்னத்துக்கு வந்த அது சொல்லு. வாமா உட்காரு. ஏன் அங்கேயே நின்றுட்ட? இல்லை, அக்கா இருக்குன்னு வந்தேன். அக்கா இல்லைல்ல, நான் கிளம்புறேன். ஏன், உங்க அக்கா மட்டும்தான் உனக்கு அக்காவா? நானும் உனக்கு அக்கா தான். உட்காரு. உட்காரு, படிமாட்ட பேசலாம். ஏமா தயங்குற? உட்காரு. உங்க அக்கா இப்ப வந்துருவா. நான் போய் உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எங்க வீட்டில் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். சரி, அப்ப உட்காரு. படிமா, நான் போய் ஆச்சி என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு வரேன், சரியா? சரிடா. கல்யாணத்துக்கு எல்லா திங்ஸும் வாங்கியாச்சா? அதெல்லாம் எங்க அம்மா வாங்கிட்டாங்க. கல்யாண பொண்ணு, நீ சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு என்னதுக்கு இப்படி உம்முன்னு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? ஏமா இப்படி சலிச்சுக்கிற? பிரச்சனையே நீங்க தானே, அதான் அப்படி இருக்கேன். என்னம்மா சொல்ற? பிரச்சனையே நான் தானா? நான் என்ன பிரச்சனை பண்ணேன்? இது வரைக்கும் நீங்க என்னதான் பிரச்சனை பண்ணல? எங்க அக்கா உங்களால படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எங்க அக்கா எப்படிப்பட்ட அழகு தெரியுமா? அவளை ரெண்டாதாரமா இந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்து அவ படாத பாடு படுறா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? நான் என்ன பிரச்சனை பண்ணினேன்? அவளுக்கு எனக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லை. நீ ஏதோ தப்பா புரிஞ்சிருக்க. நான் ஒன்றும் தப்பாலாம் புரியல, சரியா தான் புரிஞ்சிருக்கேன். நீங்க எங்க அக்காவை படாத பாடு படுத்துறீங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதே நீங்க செத்துருவீங்கன்னு நினைச்சு தான் எங்க அக்காவை ரெண்டாம் தரமா கட்டி வச்சாங்க. அப்பவும் உயிரோட வந்துட்டீங்க. சரி, வந்தது தான் வந்தீங்க, எங்கேயோ ஒதுங்கி இருப்பீங்கன்னு பார்த்தா திரும்பவும் எங்க அக்கா வாழ்க்கையில பிரச்சனை பண்றதுக்காக இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சீங்க. சரி, ஒரு ஓரமா தானே இருக்கீங்கன்னு எங்க அக்காவும் விட்டு கொடுத்து போனா. ஆனா என்னைய வரைக்கும் அவளுக்கு போட்டியா தானே உட்கார்ந்துருக்கீங்க. என்னைக்காது எங்க அத்தாங்கூட அவ சந்தோஷமா இருக்காளா? உங்களுக்காக என்னமோ அவ வேலைக்காரி மாதிரி அவ வாழ்க்கையே அர்ப்பணிச்சிட்டு ஒதுங்கி தானே நிக்கிறா.
என்னம்மா இப்படி பேசுற? உன் வயசுக்கு தக்கிற பேச்சு இல்லையே. நீ என்ன உங்க அம்மா மாதிரியே பேசுற? நான் எங்க அம்மா மாதிரி தான். எங்க அக்கா மாதிரி. எங்க அம்மாக்கு மனசுல என்ன தோணுதோ அதை பட்டு பட்டுன்னு பேசிடும். நான் எங்க அக்கா மாதிரி இருக்க விரும்பல. எங்க அம்மா மாதிரி தான் இருக்க விரும்புறேன். உங்ககிட்ட ஏமாளி கோமாளியா எங்க அக்கா இருக்கிறதெல்லாம் போதும். எங்க அக்காவை பார்த்தாலே எனக்கு என்னமோ மாதிரி கஷ்டமா இருக்கு. அதை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா இங்க உங்களை பார்த்தா எனக்கு ஆத்திரமா தான் வருது. என்னோட ஆத்திரத்தை கூட என்னால வெளிக்காட்ட முடியல. என்ன மன்னிச்சிருமா. உனக்கு நான் ஏதாவது சங்கடத்தை உண்டு பண்ணியிருந்தா அது என்னோட தப்பு தான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க அக்கா நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா உங்க அக்காவும் நானும் ஒத்துமையா தான் இருக்கோம். நாங்க 2 பேருமே சந்தோஷமா தான் இருக்கோம். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என்னத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்? இன்னைய வரைக்கும் அத்தானை விட்டு கொடுக்க முடியாம அவ போராடிக்கிட்டு தானே இருக்கா. என்னைக்காவது எங்க அத்தான் கூட அவளை சந்தோஷமா இருக்க விட்டுருப்பேளா? இப்ப கூட பேசாம பாம்பே போறேன்னு போனேன். அங்க இருந்தீங்களா? அங்க இருந்து நேரு இங்க வந்து உட்காந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கியே. எங்க அக்கா அங்கிட்ட இருக்க முடியாம இங்கிட்ட இருக்க முடியாம போராடிக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு எங்க அக்காவை படுத்தாதீங்க. அதுவும் இல்லாம அன்னைக்கு உங்களுக்காக எங்க வீட்டுல எங்க அம்மாட்ட சண்டை போட்டுட்டு வர்றா. உங்களுக்கு சேலை நாங்க எதுக்கு இங்க எடுத்து கொடுக்கணும்? நீங்க எனக்கு யாரு முதல்ல? எங்க அக்காக்கு வேணா நீங்க ஓரகத்தியா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் உங்களை அக்கான்னு கூட கூப்பிட விரும்பல. அனிதா பண்ணது தப்புதாம்மா. அம்மா கிட்ட அப்படி சண்டை போட்டிருக்க கூடாது. அவ ஏதோ என் மேல உள்ள பாசத்துல உங்க வீட்டுல அப்படி சத்தம் போட்டிருக்கா. மன்னிச்சிருமா. என் கல்யாணத்துக்கு தயவு செஞ்சு நீங்க வந்துடாதீங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. இன்னைய வரைக்கும் என் அக்கா 2ஆம் தரமா வாக்கப்பட்டிருக்கான்னு நான் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. அங்க எல்லாரும் என் அக்காவை அப்படி பார்த்தா எனக்கு மனசு சங்கடமா இருக்கும். தயவு செஞ்சு என் கல்யாணத்துக்கு வராதீங்க. சரிம்மா, நான் வரல. நீ வருத்தப்படாத. இன்னைக்கு வரலன்னு சொல்லிட்டு நாளைக்கு என் அக்கா கூட அங்க கல்யாணத்துக்கு வந்து நிக்காதீங்க. நீங்க தான் மூத்த பொண்டாட்டி, என் அக்கா 2ஆம் பொண்டாட்டின்னு தெரிஞ்சா எல்லாரும் என் மூஞ்சில கரிய பூச அழுவோம். அதுவும் இல்லாம உன் அக்கா நல்ல கண்ணுக்கு லட்சணமா அழகா தானே இருக்கா. உன் அக்கா கறிக்கு அப்படி என்ன கெட்டு போச்சுன்னு இப்படி 2ஆம் தரமா வாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு என் கூட படிச்சவங்கலாம் என்னை அவமானப்படுத்துவாங்க. என் அக்காவுக்கு தான் புரியாது. நல்ல வேலை இன்னைக்கு என் அக்கா இல்லை. அதனால தான் நான் உங்ககிட்ட என் மனசுல உள்ளதை சொல்றேன். தயவு செஞ்சு என் கல்யாணத்துக்கு முகத்தை காட்டிட்டு வந்து நிக்காதீங்க. அனிதா, வா அனிதா. என்ன அனிதா, எல்லாம் வாங்கியாச்சா? துணிமணி எங்க? தங்கச்சி இப்பதான் வந்திருக்கா. நான் போய் காஃபி போட்டு வரேன். அத்தானே எங்க? என்னக்கா துணி எடுக்க போனியா? எடுத்தாச்சா? வாய மூடி. எதுக்கு இங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னா? உன் கல்யாணத்துக்கு நாங்க வர வேண்டானா நீ எதுக்கு இங்க வரணும்? அனிதா, என்ன பேசுற? தங்கச்சி கிட்ட என்ன பேசணும்னு தெரியலையா? இது எனக்கும் என் அக்காக்கும் நடக்கிற விஷயம். இங்க நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. போய் உங்க வேலையை பாருங்க. என் அக்கா என்கிட்ட 1000 பேசுவா. அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்னு என்ன வேண்டி இருக்கு? வாய மூடி. தொலைச்சு போடுவேன் தொலைச்சி. யாருக்கிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு. நான் உனக்கு அக்கானா? அவ யாருடி? அவளும் உனக்கு அக்கா தான். இன்னொரு தடவை தேவையில்லாம ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற. அனிதா, என்ன காரியம் பண்ற? அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. அவளை கையை நீட்டி அடிக்கிற. என்ன பழக்கம் இது? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவ உன் தங்கச்சி. உன்கிட்ட பேசணும்னு பிரியப்படுவா. நான் எதுக்கு இங்க இருக்கணும்? நான் இங்க நின்னது தப்பு. என்ன மன்னிச்சிரு. ஒழுங்கு மரியாதையா தங்கச்சி கிட்ட நல்லபடியா பேசு. அதை விட்டு போட்டு சும்மா தேவையில்லாம அவ மேல எதுக்கு கோவப்படுற? நீ பேசாம இரு. இது நம்ம வீடு. நம்ம வீட்டுல யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவளுக்கு என்ன உரிமை இருக்கு? அதுவும் இல்லாம இவ கல்யாணத்துக்கு வரக்கூடாதாம்ல. கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றவ இங்க இடத்துக்கு வந்த உங்க அம்மாட்ட போய் சொல்லு. ஐஸ்வர்யா இல்லாம நான் மட்டும் வந்து நிப்பேன்னு நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தா அது நடக்காது. உனக்கு நான் எப்படி அக்காவோ அதே மாதிரி அவளும் உனக்கு அக்காந்தான். 2ஆம் தரமா கொடுக்குறேன்னு தெரிஞ்சுதானே பொண்ணு கொடுத்தாக்க. இப்ப நான் 2ஆம் தரமா இருக்கேன்னு தெரிஞ்சா உனக்கு கௌரவ குறைச்சல் ஆயிரும்ல. அம்மா தாயே, உன் கல்யாணத்துக்கு நாங்க வரல. நீ கிளம்பு. என்ன அனிதா பேசுற? அறிவு கெடுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. அவ தான் சின்ன பிள்ளைனா நீ அவளுக்கு பதிலுக்கு பதில் பேசுற. அதுவும் கல்யாண நிச்சயமான பொண்ணை கையை நீட்டி அடிக்கிற. என்ன பழக்கம் இது? போதும், வாய முடுங்க. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவேலோ.
இதுதானே உங்களுக்கு வேலை. இத்தனை காலம் இதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்க அம்மா சொல்லும்போது கூட நான் நம்பல. இப்ப கண்ணால பார்த்துட்டேன் நீங்க என் அக்காவை எப்படி கைக்குள்ள வச்சு ஆட்டி படைக்கிறீங்கன்னு. ஏய், மரியாதையா இங்க இருந்து போன்னு சொன்னேன். உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ. போறேன்க்கா. உனக்கு என்னை விட நான் உன் கூட பிறந்தவ. என்னைய விட உனக்கு இவ முக்கியமா போயிட்டுல. நீ என்னைக்கு இவளை முக்கியமா நினைச்சியோ அப்பவே நீ அழிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டேன்னு நினைச்சுக்கோ. அம்மா சொல்லும்போது கூட நான் நம்பல. இப்ப என் கண்ணால பாக்குறேன். இவளை இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமாவே இருக்க முடியாது. காலம் பூரா நீ அவஸ்தை தான் பட போற. அத்தான் உன்னை அப்படியே நிரந்தரமா விட்டுட்டு இவ கூட சந்தோஷமா போக போறாரு. அதான் நடக்க போகுது. நான் நல்லா சொல்றேன், ஞாபகத்துல வச்சுக்க. கூடிய சீக்கிரம் இவளை வீட்டை விட்டு விரட்டி முடுக்கு. இல்ல நீ ரொம்ப கஷ்டப்படுவ. இங்க பாரு, மரியாதையா வெளியே போன்னு சொன்னேன். இனிமே இந்த வீட்டு பக்கம் வராத. எங்க வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நாங்க 2 பேரும் ஒத்துமையா தான் இருக்கோம். நீ ஒன்றும் அம்மாக்கு மறு அவதாரமா இங்க வந்து அறிவுரை சொல்ல வேண்டாம். உன் வாழ்க்கையை பார்த்துட்டு கிளம்பு. உன் தங்கச்சி என்னை விட இவ உனக்கு முக்கியமா போயிட்டால. இவளால தான் நீ நடுத்தருக்கு வரப்போற. அப்ப என்னை தேடி வருவ. நான் வாரேன். வராத போ. என்ன அனிதா, ஏன் இப்படி நடந்துக்கிற? அவ சின்ன குழந்தை. அவகிட்ட என்ன பேசணும்னு அறிவில்லை உனக்கு? இப்படி பேசுற? நான் சரியா தான் பேசுறேன். உனக்கு எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக நீ இல்லாத இடத்துல நான் போய் நிக்கணுமா? அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உன்னைய வர வேண்டாம், என்னைய மட்டும் வான்னு சொல்றதுக்கு இங்க வந்திருப்பா. நீ அப்பவே அவளை அரைஞ்சு வெளியே அனுப்பியிருந்தனா இவ்வளவு தூரம் பேசியிருப்பாளா? அவ சின்ன பொண்ணு. அவ பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? என்னடி பேசுற? அவ தான் அறிவு கட்டத்தனமா உளறானா? நீ அதுக்கு மேல உளறிக்கிட்டு இருக்க. அனிதா, அவ நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. அவ அக்கா 2ஆம் தரமா கல்யாணம் கட்டியிருக்கான்னு தெரிஞ்சா அவ ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவளை அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்றா. அவளுக்கு மனசு சங்கடமா இருக்கும். நமக்கு பழகி போச்சு. அதுக்காக அவளையும் இந்த மாதிரி நினைக்க முடியுமா? அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில சங்கடமா இருக்காதா? ஒழுங்கா மாத்திட்டு உன் குணத்தை மாத்திக்கோ. மாத்திட்டு நல்லபடியா அவ கல்யாணத்துக்கு போய் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணு. அதை விட்டு போட்டு ஒதுங்கி நிக்கணும்னு நினைக்காத. ஓ, அந்த மகாராணிக்கு அவளை கௌரவ குறைச்சல் ஆகுதுன்னா என்னத்துக்கு இங்க வந்தா? ஏன் ஊரு பூரா நான் 2ஆம் பொண்டாட்டின்னு தெரியாமலா இருக்கு இவங்களுக்கு? அத்தானுக்கு 2ஆம் பொண்டாட்டினதும் கௌரவ குறைச்சல் ஆகுதாமா? அப்படி கௌரவ குறைச்சல் படுறவங்க ஒன்று என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டாம். நீ போகாத இடத்துக்கு நானும் போக மாட்டேன். வாயை மூடிட்டு உன் வேலையை போய் பாரு. என்ன அனிதா, லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? நான் சொல்றதை கேளு. அவ சந்தோஷமா இருக்கணும். அவ வாழ்க்கையில நல்லது நடக்கும்போது நீ கூட இல்லாம இருந்தா எப்படி? இங்க பாரு, அவளுக்கு நல்லது நடக்கிறது எப்படியும் நடக்கும். நான் நின்னாலும் சரி, நான் நிக்காட்டாலும் சரி, அது நடக்கிறது நடக்கத்தான் போகுது. நீ இல்லாம இந்த கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன். அவளுக்கு நான் 2ஆம் பொண்டாட்டியா கல்யாணம் கட்டிக்கிட்டது தான் கௌரவ குறைச்சல்னா என்னை கூப்பிடாம இருக்கிறதே நல்லது. உன் வேலையை போய் பாரு. இதுதான் என்னோட முடிவு. நில்ல அனிதா, சொல்றதை கேளு. அனிதா, சே, ஏன்டா எல்லாரும் இப்படி படுத்துறீங்களோ தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணன் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் மகேஸ்வரன், எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஸ்வரன், எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் என்றும் நேசமணி சமையல் ஸ்டோரி சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஹாய் சங்கீதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. ஐஸ்வர்யா அக்கா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க. அருண் செல்லம், எப்படி இருக்கீங்க செல்லம்? ஐ லவ் யூ. சூப்பராக பேசுகிறாங்க செல்லம். அனிதாக்கா கோவம் வேணாம். ஐஸ்வர்யா அக்கா, மாமா, அருண் செல்லம், அனிதாக்கா எல்லாருமே சூப்பராக பேசுகிறாங்க. அனிதாக்கா நீங்கள் ஸ்மைல் பண்ணுங்கள். அருண் செல்லம் ட்ரெஸ் சூப்பர். அஸ்வின் செல்லம் ட்ரெஸ் சூப்பர். மாமா லவ் யூ. ஐஸ்வர்யா அக்கா, மாமா, அனிதா அக்கா எல்லாருமே ட்ரெஸ் சூப்பர். ஐஸ்வர்யா அக்கா ஐ லவ் யூ ஸோ மச்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஐ லவ் யூ ஸோ மச் சிஸ்டர். என்ன சங்கீதாக்கா, எப்படி இருக்கியே? என்ன கோவப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கியே? என்ன செய்யறது, பிறவி குணத்தை மாற்ற முடியலல்ல. நானும் மாற்றணும் தான் பார்க்கேன், ஆனால் முடிய மாட்டேக்கே. யாராவது வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. நேற்று இந்த ஐஸ்வர்யா, இன்னைக்கு என் தங்கச்சி. என்ன செய்ய சொல்றியே? எல்லாரும் இப்படியே என்ன போட்டு குறைஞ்சா நான் என்ன பண்ணுறது? சங்கீதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். எங்கள் ட்ரெஸ்ஸு சூப்பர்னு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சங்கீதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கீங்களா? அருண் செல்லம் சூப்பர், அப்புறம் அஸ்வின் செல்லம் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தம்பி ஹாய் சொல்லு அக்காக்கு. ஹாய். ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன தெய்வமக்கா கமெண்ட் போடுற மூடே இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்னாச்சு? உங்கள் வீட்டு கிச்சன் ஜன்னல் வழியா தேனி வந்து கொட்டுதா? ஐயோயோ, இந்த அனிதாவை எப்பா பார்த்தாலும் லூசு லூசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீல்ல, அதான் ஏவி விட்டுருக்கேன். வந்து கொட்டுனா அவளாக்கும். சரி சரி, நான் தான் கொட்டுவேன் வழக்கமா. இப்போ உங்களை தேனி கொட்டுது, எதுக்கு சிரிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? என்னை பார்த்து லூசு லூசுன்னு சொல்கிறீங்களா? அதான் தேனிக்கு கூட கோவம் வந்துட்டு போல. தெய்வமக்கா இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதீங்க. பாருங்க, நீங்க தேனியால அவஸ்தைப்படுறீங்கன்னு தெரிஞ்ச உடனே எப்படி சிரிக்கிறானு. ஹாய் தெய்வம் ஆண்டி, நீங்க தேனியை விரட்டி விட்டுருங்க. தேனிக்கெல்லாம் பயப்படாதீங்க. எங்க அம்மாவே குழவிக்கு மேல கொட்டு கொட்டுன்னு கொட்டும். உங்களை குழவி கொட்ட வந்த உடனே எப்படி சிரிக்குது பாருங்க. ஹாய் ரேவதி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நிறைய ஹார்ட் விட்டுருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். என்ன ரேவதிக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் குக் வித் மீனா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச், வெரி நைஸ் ஷேரிங்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஹாய் குக் வித் மீனா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதா, கோபம் இருக்கிற இடத்தில் தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் ஐஸ்வர்யாவுக்கு சின்ன தலைவலி வந்ததுமே அனிதா பதறி துடிச்சு போயிட்டாங்க. அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாசம் இப்போ தான் வெளிப்படையாக தெரியுது. பரவாயில்ல, எல்லாரும் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அருண் அஸ்வின் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. அருண் நீங்கள் பேசுகிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையாக அழகாக பேசுகிறீங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐஸ்வர்யா நீங்களும் ரொம்ப அழகாக இருந்தீங்க. சாரியில் ஹேர் ஸ்டைலில் அனிதாவும் சாரியில் ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்காங்க. உங்களோட அத்தான் உங்கள் எல்லாரையும் விட அழகாக இருக்காங்க. குட்டீஸ் 2 பேரும் வேறு லெவல். வீடியோவுக்கு நன்றின்னு ஹார்ட் போட்டிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன மாசிலாக்கா இவளுக்கு உடம்பு சரியில்லைனதும் பதறி போயிட்டேன்னு பார்க்குறீங்களா? பின்ன ஆஸ்பத்திரியில் போய் உட்காந்துக்கிட்டு அத்தானை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அத்தான் ஜூஸை நீங்கள் குடிங்க நான் குடிக்கிறேன், நீங்கள் குடிங்க நான் குடிக்கிறேன்பா. அதுக்காக தான், வேற என்னத்துக்கு? எல்லாம் காரியமாக தான். பின்ன இவ போய் ஆஸ்பத்திரியில் உட்காந்துக்கிட்டானா எங்கள் அத்தான் அங்கேருந்து வரமாட்டாரே? பின்ன இவளுக்கு பக்கத்திலே போய் உட்காந்துக்குவாரு அந்த பையன்தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? ஹேர் ஸ்டைலு சேரீலாம் நல்லா இருந்துச்சு நீயே, தேங்க்யூ. ஹாய் மாசிலாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உண்மையிலே அனிதா நினச்சா பெருமையாக இருக்குது. ஐஸ்க்கு ஒன்றுனா அனிதா என்ன திடிக்கிற உண்மையான பாசம் இப்படித்தான் கொஞ்சமாக வெளியே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். அத்தான் நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் பேசும்போது அத்தான் நீங்களும் என் கூட பேசுங்க. 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? அவன் ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேக்கான்னு கேட்டிருக்காங்க. அவங்களே அத்தானே கமெண்ட் சொல்லுவாங்க பதில். என்ன சாந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் பேசலன்னு வருத்தப்படுறீங்க. என்ன செய்யறது, திடீர்னு அக்கான்னு வாயில வந்துடுது. எல்லாரையும் அக்கான்னு சொன்னா சண்டைக்கு வர்றாங்க. அதனாலதான் வெறுமன பேர் சொல்லி கூப்பிடவும் உங்க ஒவ்வொருத்தரோட வயசும் குறித்து பயமா இருக்கு. திடீர்னு பெரியவங்கள பேர் சொல்லி கூப்பிட்டுட்டேன்னா அதான் கொஞ்சம் சங்கடமா நெளிஞ்சுக்கிட்டு ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறேன். இப்ப சாந்தின்னு கூப்பிடுறேன், சந்தோஷம் தானே? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஹாய் சாந்தி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேக்கோன்னு கேட்டிருக்கீங்க. இன்னும் என் தொலைல கை வச்சு பார்த்தா எட்டவே மாட்டுக்கு. காதை தொட்டாதான் ஸ்கூலுக்கே போக முடியும் தெரியுமா? உங்களுக்குலாம் தெரியல. ஹாய் லல்லி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? அக்கா என்னை ஸ்கூலுக்கு போய் என்று சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ. நானே கூடிய சீக்கிரம் ஸ்கூலுக்கு போவேன். யூனிஃபார்மு, புது பேகு, புது ஷூ எல்லாம் வாங்கிட்டு அப்புறமா ஸ்கூலுக்கு போகிறேன், சரியா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன சொல்லியிருக்கீங்க? ஆல் ஃபேமிலி ரெட் அண்ட் க்ரீன் கலரில் ட்ரெஸ் போடுங்க, அனிதாக்கா சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் இன்னைக்கு உங்கள் ஆசைப்படி ரெட் அண்ட் க்ரீனில் ட்ரெஸ் போட்டிருக்கோம். நான் மட்டும்தான் க்ரீன் கலரில் போட்டிருக்கேன், என் தம்பி ரெட் கலரில் போட்டிருக்கான். ஹாய் லல்லி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வினும் வளர்ந்தது ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக 2 பேரும் கூடிய சீக்கிரம் ஸ்கூலுக்கு போவாங்க. ஹாய் லல்லி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஸ்கூலுக்கு போனால் எங்கே போகிறான்? விரட்டி தான் அடிக்கணும். கூடிய சீக்கிரம் உங்கள் ஆசையை நிறைவேற்றுவோம். ஹாய் கிறிஸ்டினா ரவீந்திரன், எப்படி இருக்கீங்க? எக்ஸலண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். என்ன கிருஷ்ணக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம்? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். அத்தான்ட்ட பேசுங்க.
ஹாய் கிறிஸ்டினா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஸ்ரீலங்கா மாமா பேபி அனிதா சிஸ்டர். ஐ லைக் யூ, வெரி குட் வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அனிதாட்ட பேசுங்க. என்ன வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஹாய் ராதிகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஐஸ்வர்யா அக்கா மேலே அனிதா அக்கா காட்டும் பாசம் வேற லெவல், அனிதா மகன் வேற லெவல் அப்படின்னு காமெடி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். பார்த்தீங்களா ராதிகாக்கா, இவளுக்கு எப்படி புரியும்? நான் கோவப்படுறது மட்டும்தான் இவ எல்லாருக்கும் புரியுது. நான் பாசமாக இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் புரிச்சிருக்கு பாருங்க. ஹாய் பவானி விலாக்ஸ், வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் வெனிஸ் ஃபேக்ட் அம்மா, ஐஸ்வர்யா டிஸ்கஸ் வித் அனிதா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் வெனிஸ் ஃபேக்ட் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஹாய் கலை சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் மாஸ், நீங்கள் அனைவரும் செம மாஸ். நலம், நீங்கள் அனைவரும் வீடியோ பண்ணும்போது சூப்பர். மாமா மட்டும் பேச மாட்டார்களா? எனக்கு அனிதா ஐஸ்வர்யா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். மாமா உங்ககிட்ட பேசுவாங்க. என்ன கலை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என்ன சொல்றது, ஒவ்வொருத்தர் வயசை பொறுத்து தான் மரியாதை இல்லாம பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு பயத்துல தான் அப்படி நிக்கிறேன். எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஹாய் கலை சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் அரிசா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் ரொம்ப கியூட். ஐஸ்வர்யா மேலே அனிதா அக்காக்கு காட்டுறது நல்லா இருக்கு, பாசம் காட்டுறது நல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன அரிசோக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் காட்டுறது உண்மையான பாசம், ஆனால் இவ காட்டுறது என்னன்னு எனக்கே தெரியலையே, நீங்களே சொல்லுங்க. ஹாய் அரிசு சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் ஹஜிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? எனக்கு அனிதா ஐஸ்வர்யா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பர் மாஸ், நீங்கள் அனைவரும் செம மாஸ். நீங்கள் அனைவரும் வீடியோ பண்ணும்போது சூப்பர். மாமாவும் சூப்பர். என்னுடைய மாமா மாதிரி உங்கள் மாமா இருக்காங்க, கியூட் மாமா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹஜிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாமா கியூட்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நான் உங்க மாமா மாதிரி இருக்கேனா, அதனால தான் கியூட்னு சொல்லியிருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹஜிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லட்சுமி ஹாய். ஐஸ் அனிதா அக்கா அண்ணா குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும் என்பார்கள், அதுதான் அனிதாக்கா. சாரி சூப்பர். குட்டீஸ் க்யூட்டாக பேசுகிறாங்க. நீங்கள் கமெண்ட் படிக்கிறது நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். என்ன லட்சுமி அக்கா, எப்படி இருக்கியே? எல்லாரும் கோவம் இருக்க இடத்துல தான் கொணம் இருக்குங்கிறியே. என்ன குணத்தை பற்றியெல்லாம் தெரியலையே. நான் உண்மையாக தான் இருக்கேன். ஆனால் இந்த நெட்டை கொக்கி எப்படி இருக்கான்னு உங்களுக்கு தான் தெரியும். இந்த ஐஸ்வர்யா ஆள்வல் அப்படியே மைக்கி வச்சிருவா. எல்லாரும் இப்போ போக போக தானே என் அன்பை புரிஞ்சுக்கிறியே. உங்களுக்கு என்ன பார்க்க பிடிக்கும், பேச பிடிக்கும், பார்த்துக்கோங்க. ஹாய் லட்சுமி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். பார்த்தீங்களா என்ன போடுறான்னு? ஹாய் லட்சுமி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம். எங்கள் அம்மா பார்த்தீங்களா என்ன பேசுதுன்னு? அது எப்பவுமே இப்படித்தான். இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணின உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் மறக்காம எங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த அருண் உங்க கூட பேச ஆவலா காத்திருக்கோம். பாய். எங்க வீடியோ பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். பாய்.